ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நிலம், வீடு போன்ற சொத்து வாங்குபவர்களுக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த ஆவணம் கட்டாயமாக இருக்கணும் அப்படின்ற மாரி மசோதா நிறைவேற்றிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பத்திரப்பதிவுக்கு இனி அசல் ஆவணங்கள் கட்டாயம் அப்படின்ற மாரி தமிழக அரசின் மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதாவது பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் 2025 ஏப்ரல் மாதம் பத்திரப்பதிவில் புதிய விதிகளை சேர்ப்பதற்கான சட்ட மசோதாவை அமைச்சர் மூர்த்தி அறிமுகம் செய்தார். இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி அவர்கள் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளனர். அதன்படி பதிவு சட்டத்தில் தமிழ்நாடு அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இந்த சட்ட திருத்தம் காரணமாக நில மோசடிகளை தடுக்க தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய அதிகாரம் கிடைத்துள்ளது. முக்கிய அம்சமாக இனி எந்த ஒரு சொத்தையும் விற்பனை செய்யவோ அல்லது தானமாக வழங்கவோ பதிவு அலுவலகத்திற்கு செல்லும் போது அந்த சொத்தின் அசல் ஆவணம் கண்டிப்பாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதற்கு முன் அசல் ஆவணம் தொலைந்துவிட்டதாக கூறி பொய் புகார் அளித்தோ அல்லது நகல் ஆவணங்களை வைத்தோ முறைகேடாக சொத்து பதிவு நடந்தன. இனி அப்படி செய்ய முடியாது. இந்த சட்ட மோசடி பத்திரப்பதிவில் ஈடுபடுவர்களுக்கு கடும் தண்டனையை வழங்குகிறது. பொய் தகவலை அளித்து சொத்து பதிவு செய்பவர்களுக்கும் உடந்தையாக இருக்கும் அதிகாரிகளுக்கு 3 to 7 வருஷம் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் அப்படின்ற மாரியும் கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பத்திரப்பதிவு பண்ணும்போது அந்த அசல் ஆவணம் இல்லாமல் அசல் ஆவணம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாரி ஏதோ பொய்யான ஒரு இதை வச்சு அப்படியே பதிவு பண்ணிட்டாங்க. அதேமாரி நகல் ஆவணத்தை வச்சும் சொத்து பத்திரம் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் பதிவு பண்ண முடியும் அப்படின்ற மாரி தமிழக அரசின் மசோதாவுக்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரிஜினல் ஆவணத்தை நீங்கள் தாக்கல் செஞ்சு ஆகணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சில குறிப்பிட்ட நேரங்களில் அசல் ஆவணங்கள் இல்லை என்றாலும் பதிவு செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் மட்டும். அது யார் யாருக்கு அப்படின்னா, அதன்படி அரசு அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் நிலங்களை மாற்றும் போது இதற்கு விதிவிலக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் சார்பில் அவங்களுடைய நிலங்களை மாற்றும் போது இதற்கு விதிவிலக்கு இருக்கின்றதை சொல்லியிருக்காங்க. மேலும் நீதிமன்றத்தின் மூலம் சொத்து விற்பனை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீதிமன்றத்தின் மூலமாக நடக்கும்போது குடும்பத்திற்குள் நடக்கும் பாக பிரிவினையின் போது ஒருவரிடம் மட்டுமே அசல் ஆவணங்கள் இருக்கும்போது அவங்க பதிவு செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் அசல் ஆவணங்களை மிக பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். அது தொலைந்து போனால் காவல்துறையில் புகார் அளித்து கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற சான்றிதழ் பெறுவது உட்பட பல சட்ட நடைமுறைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான அந்த பத்திரம் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பத்திரம் கண்டிப்பாக அசல் ஆவணம் கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த சட்டப்படி மூதாதையர் சொத்தாக இருந்து மூலப்பத்திரம் இல்லையெனில் வருவாய்த்துறையின் பட்டா சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மூதாதையர் சொத்தாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மூலப்பத்திரம் இல்லாத பட்சத்தில் வருவாய்த்துறையின் பட்டா சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொத்து அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அந்த அடமானம் பெற்றவர்கிட்ட NOC தடையில்லா சான்று பெற்று அதை நீங்கள் பத்திரப்பதிவுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசல் ஆவணங்கள் தொலைந்து போயிருந்தால் காவல்துறையில் புகார் அளித்து கண்டறிய முடியவில்லை, நான் ட்ரேசபிள் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை பெற்று நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணலாம். மேலும் உள்ளூர் நாளிதழில் விளம்பரம் செய்து அதனையும் தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு பார்த்தா உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பத்திரம் பதிவு பண்ண போகிறீங்க அப்படின்னா மூலப்பத்திரம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் அவசியமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் போலீஸ் FIR காப்பி போட்டு நான் ட்ரேசபிள் டாக்குமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி தாக்கல் பண்ணணும். கூடவே ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நியூஸ் பேப்பரில் தொலைஞ்சு போயிடுச்சா பண்ண மாதிரி அதுக்கான காப்பியும் அட்டாச் பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடமானத்தில் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட NOC வாங்கி தாக்கல் பண்ணணும். மூதாதையர் சொத்தாக இருக்குது, ஒரிஜினல் பத்திரம் ஸோ இல்லாத போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பட்டா ஆவணம் சமர்ப்பிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஆவணம் கண்டிப்பாக தேவைப்படும். இல்லாத சமயத்தில் இந்த வழிகளை பின்பற்றி நீங்கள் உங்களுக்கான சொத்தை நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கலாங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ சொத்து விற்கிறவங்க தானமாக நீங்கள் சொத்தை கொடுக்குறவங்க இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஆகணும். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பத்திரப்பதிவிற்கு அசல் ஆவணத்தை கட்டாயமாக்கும் தமிழக அரசின் மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு.
பத்திரப்பதிவிற்கு 10 நாட்கள் முன்பாக அசல் ஆவணம் தாக்கல் செய்ய வேண்டும். அசல் ஆவணம் தாக்கல் செய்யவில்லையெனில் பத்திரப்பதிவு செய்யப்பட மாட்டாது அப்படின்றத புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதான் உங்களுக்கான நடைமுறை. செக் பண்ணி பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.